ப்ரோ கபடி லீக் சீசன் 11 ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம், அதாவதுங்க நம்மளோட மன்பிரீத் சிங்கோட டீம் எப்படி இருக்கு, முகமது ரெசா வேற தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ இந்த டீமோட ஸ்குவாடு செட் ஆயிருக்கா, இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இது ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமோட ப்ரோ கபடி லீக் சீசன் 11க்கான ஸ்வாட் அனாலிசிஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ப்ரோ கபடி லீக் சீசன் 10 அதுல ஃபைனலிஸ்ட்ல வந்திருந்தாங்க நம்மளோட ஹரியானா ஸ்டீலர்ஸ், ரன்னர் அப்பாவும் முடிச்சிருந்தாங்க. ஓவராலா மன்பிரீத் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவரோட டீமை எப்படி எங்க கொண்டு போய் நிறுத்தணுங்கிறது அவருக்கு கிளியரா தெரியும். அண்ட் நிறைய பிளே ஆஃப்ஸ் அட்டன் பண்ண ஒரு கோச்சும் கூட, ஒரு கேப்டனா ஒரு பிளேயரா டிராஃபியை தூக்குன ஒருத்தரும் கூட. ஸோ ஓவராலா மன்பிரீத் சிங்கை வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபைனல்ஸ் அப்படிங்கறத அட்டன் பண்ணியிருக்காரு. 3த்துலயுமே ரன்னர் அப் அப்படிங்கறத மட்டும் தான் வாங்கியிருக்காரு. 2 டைம் குஜராத் ஜெயண்ட்ஸ், லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ். ஓவராலா ஹரியானா ஸ்டீலர்ஸ்ல இருந்து ஒரு சில பிளேயர்ஸ் ரிலீஸ் ஆகி போயிட்டாங்க. அண்ட் கூடவே மோஹித் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேன் விதிக்கப்பட்டதுனால அவருமே ஸ்குவாட்ல இருந்து விலகி போயிட்டாரு. இருந்தாலும் இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, முக்கியமா டிஃபென்ஸ் யூனிட்ல பொறுத்த வரைக்கும். சோ ஆக்ஷன்ல பெருசா பிளேயர்ஸ்க்கு அவங்க போல, ஒரே ஒரு பிளேயரை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி தூக்குனாங்க, முகமது ரெசா. சரியான பிக்கு. மத்தபடி அவங்க கிட்ட போறதுக்கு அமௌண்ட்டும் கிடையாது, பெருசா பிளேயர்ஸ்க்கு அவங்க போல. சோ மொத்தமா இந்த ஸ்குவாட்ல இருக்கிற பிளேயர்ஸ் யார் யாரு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, தயவு செய்து பண்ணிடுங்க. அண்ட் கூடவே அந்த லைக் மறக்காதீங்க. அண்ட் தென் சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் எனேபிளா இருக்கு, அதுலயும் சப்போர்ட் கொடுங்க, நன்றி. இப்போ நம்ம அப்படியே ஸ்குவாடுக்குள்ள போவோம். ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வினய் டிவாட்டியா, கேன்சியம் மேகர், விஷால் டாட்டே, விகாஸ் ஜாதவ், சிவம் பட்டாரே, ஜெய்சூர்யா, ஞானா அபிஷேக் அப்படிங்கிற பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த டிஃபென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜெய்தீப் தாகியா, மணிகண்டன் என், சஞ்சய், ஹர்தீப் கண்டோலா, ராகுல் செத்பல், ஆஷிஷ் கில் அண்ட் மணிகண்டன் எஸ். ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நவீன், சான்ஸ்கர் மிஸ்ரா, சாஹில் நர்வால், முகமது ரெசா, சடுலி சியன்னே. ஓவராலா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல டீம் தான் வச்சிருக்காங்க. இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த 18 பேர் கொண்ட ஸ்குவாட் அப்படிங்கிறதே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்டு கூடவே இது மட்டும் இல்லாமல் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அப்படிங்கிற டீம் எப்பவுமே முக்கியமாக மன்பிரீத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டிஃபென்ஸ் மேலே நிறைய கான்சென்ட்ரேட் வைப்பாரு. பட் ரைடிங்லையுமே ஈக்குவல் கான்சென்ட்ரேஷன் அவர் வச்சிருப்பாரு. பட் அது இந்த டைம் மிஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட்டா அந்த ஸ்வாட் அனாலிசிஸ்க்குள்ளேயே போய் தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டீமோட ஸ்ட்ரென்த். இந்த டீமோட ஸ்ட்ரென்த் அப்படியே கண்ணை மூடிட்டு தாராளமாக சொல்லலாம் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது. இந்த டிஃபென்ஸ் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிற 3 டிஃபெண்டர்ஸ் லாஸ்ட் டைம் டாப் 10 லிஸ்ட்ல இருந்தாங்க. சோ லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா முகமது ரெசா 99 டேக்கிள் பாயிண்ட்ஸ், 72 73 ராகுல் செத்பல் எடுத்திருந்தாரு, 68 டேக்கிள் பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்திருந்தாரு. நம்மளோட ஜெய்தீப் தாகியா, மேபி மோஹித் இருந்திருந்தாரு அப்படின்னா இது இன்னும் பயங்கரமான ஒரு டிஃபென்ஸ் யூனிட்டா இருந்திருக்கும். சோ இப்போ இந்த டீம்ல இருக்கிற டிஃபெண்டர்ஸ்க்குள்ளேயே தான் போட்டி நடக்க போகுது, யாருக்கு அந்த ஆரஞ்சு பேண்ட் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு செம்ம டாமினன்டான ஒரு டிஃபென்ஸ் யூனிட்டா வச்சிருக்காங்க, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சோ ஒரே ஒரு பொசிஷன், அதாவது நம்மளோட மோஹித் போனார் இல்லையா, அந்த பொசிஷனுக்கு மட்டும் மணிகண்டன் அப்படிங்கிற நம்ம தமிழகத்தை சேர்ந்தவரை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி தான். பட் இருந்தாலும் இந்த 3 டிஃபெண்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால அதை மேனேஜ் பண்ணிடுவாங்க. சோ இங்க முக்கியமா கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் கார்னர் ராகுல் செத்பல், லெஃப்ட் கார்னர் வந்து முகமது ரெசா, 2 பேரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ். அவங்களால சூப்பர் டேக்கிள் கூட சூப்பரா பண்ண முடியும். ஜெய்தீப்பும் இதுக்கு சலச்சவர் கிடையாது அப்படிங்கும்போது சோ இந்த டீம் கண்டிப்பா டாமினன்ஸா இருக்க போது டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த டீம்ல டிஃபென்ஸ் பத்தி நான் இவ்வளவு பேசுறதுக்கான ரீசன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜெய்தீப் தாகியாவோட ரீசன்ட் ஃபார்ம், முகமது ரெசாவோட ரீசன்ட் ஃபார்ம், ராகுல் செத்பல் லாஸ்ட் சீசன் பண்ண சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தரமா சம்பவம் பண்றதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் தென் இந்த டீமோட வீக்னஸ். ஸோ இந்த டீமோட வீக்னஸ் இங்கே எப்படி நம்மளோட டிஃபென்ஸ் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ, இந்த டீமோட அட்டாக்கிங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இல்லை கொஞ்சம் நிறையவே வீக்னஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த டீமில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கொஞ்சம் பிகேஎல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா வச்சிருக்கிற பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது வினய் டிவாட்டியா மட்டும்தான். மற்றபடி எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க. விஷால் டாட்டே, சிவம் பட்டாரே மாதிரியான யங்ஸ்டர்ஸை வச்சு தான் மன்பிரீத் சிங் வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்க போறாரு. அவங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னா நான் சொல்ல வரவே இல்லை. ஸோ இந்த இன்எக்ஸ்பீரியன்ஸான ரைடிங் யூனிட் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. சோ இங்க பேக்கப்புக்குமே இவங்க கிட்ட பிளேயர்ஸ் பெருசா கிடையாது அப்படிங்கும்போது ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வினய் டிவாட்டியா மெயினாவும், சிவம் பட்டாரே, அதுக்கப்புறமா தமிழகத்தை சேர்ந்த பிளேயர்ஸை யூஸ் பண்ணலாம். அண்ட் கூடவே விஷால் டாட்டே இருக்காரு. சோ இந்த டீம் இந்த ரைடிங் யூனிட்டை வச்சு சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஒரு பக்கம் டிஃபென்ஸ்ல மட்டும் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டே இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். அட்டாக்கும் கண்டிப்பா பண்ணியே ஆகணும், அப்பதான் மேட்ல இருக்கிற கவுண்ட் அவங்களால கம்மி பண்ண முடியும். சோ அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் தான் ஒரு சமயத்தில் எடுக்க முடியும். பட் அட்டாக்கர்ஸ் நினைச்சாதான் ஒரே சமயத்தில் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எடுக்க முடியுமா
அப்படிங்கும்போது ஸோ டீமோட ஸ்கோருமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அட்டாக்கர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் கொஞ்சம் லேக்காக இருக்கோ, அதாவது இன்எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரைடிங் யூனிட்ல இருக்கோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பா இந்த ஒரு லேக் அப்படிங்கிறது அந்த டீமுக்கு பிரச்சனையா வந்து அமையலாம். இது இவங்களோட மிகப்பெரிய வீக்னஸ். அண்ட் கூடவே இந்த டிஃபென்ஸ் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 3 டிஃபெண்டர் செட் ஆகிட்டாங்க, ஒரு டிஃபெண்டர்ஸ் ஓட்ட இருக்கு இல்லையா, அதுவும் கிளிக் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன பிரச்சனையுமே இவங்க கிட்ட இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போறாங்க, எப்படி மன்பிரீத் சிங் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் காத்திருந்து தெரிஞ்சுப்போம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த டீமுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டீம் ஆல்ரெடி ஃபைனல் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்த ஒரு டீம் அப்படிங்கும்போது இந்த டைமும் அதையே எய்ம் பண்ணுவாங்க. இந்த டைம் கோப்பைக்கு தான் கண்டிப்பான அந்த எய்ம் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம மன்பிரீத் சிங் தன்னை ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்பாகவும் இதை யூஸ் பண்ணிப்பாரு. அண்ட் தென் இந்த பக்கம் முகமது ரேசா கிட்ட வந்தோம் அப்படின்னா இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ரைடர் அப்படின்னு கிடையாது. அப்படிங்கிறதுனால ஸோ இவர் ஒரு ஆல்ரவுண்டர், அவரோட ரைடிங் ஸ்கில் நமக்கு சூப்பராகவே தெரியும். இதை விட பயங்கரமான ரைடிங்லாம் பண்ணுவார். ஸோ அவர் ரைடு போகிறதுக்கான வாய்ப்புமே நிறையவே இருக்கு. அதாவது ரைடிங்லேயும் அவர் பாயிண்ட் எடுப்பார், ரைடிங்லேயும் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் யூஸ் பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் இங்கே இருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சிவம் பட்டாரே, விஷால் டாட்டே, நம்ம தமிழகத்தை சேர்ந்த மணிகண்டன் எஸ், ஞானா அபிஷேக், இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க எக்ஸ்பீரியன்ஸான ரைடர்ஸ் யாருமே கிடையாது. மன்பிரீத் சிங் இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸை திரும்ப ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய ரைடர்ஸை மாற்றுவார் ஆரம்பத்தில் ஒரு 10 மேட்ச்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான கிடைக்கிற சான்ஸை நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சருக்கு அது கண்டிப்பாக சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அதை என்ன பண்ண போறாங்க, அண்ட் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா இங்கே ஒரு டிஃபென்ஸ் இடம் காலியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ண போறாங்க. அண்ட் இப்போ நாம த்ரெட்ஸுக்குள்ள என்ட்ரி ஆகும். இந்த டீமோட த்ரெட்ஸா நான் பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியான பேக்கப்ஸ் இல்லை அப்படிங்கிறது. ஸ்குவாடோட ஸ்ட்ரென்த் 18 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் இவங்களோட மெயின் டிஃபெண்டர்ஸுக்கு இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு பேக்கப்பாக இருக்கிறவங்க ப்ரோ கபடியில் டெபியூட் கூட ஆகாத பேக்கப்ஸ் தான் இருக்காங்க. அதாவது ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான். திரும்ப நிறைய யங்ஸ்டர்ஸை மென்ஷன் பண்ணிட்டே இருக்கேன், இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவும் தப்பா நினைச்சிக்க வேண்டாம். நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ண போகுது, அவங்க எப்படி பிரச்சனை ஹேண்டில் பண்ண போறாங்க, இந்த மாதிரியான த்ரெட்ஸ் நிறைய இருக்கு. இப்போ இவங்க டீம்ல ஆல்ரெடி ரைடர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. இருக்கிற ரைடருக்கும் இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும். ஆல்ரெடி 3 டிஃபெண்டர்ஸ் தரமா வச்சிருக்காங்க. 3 டிஃபெண்டர்ல ஒரு டிஃபெண்டருக்கு இன்ஜுரி ஆனா கூட இது ஒரு பெரிய பிரச்சனையா அமையும். ஸோ அவங்களுக்கு பேக்கப் ப்ரோ கபடியிலே டெபியூட் ஆனது கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்களோட அப்ரோச்சஸ் எப்படி இருக்க போகுது, அதுக்கப்புறமா டீம் எப்படி செட் ஆக போகுது, மன்பிரீத் சிங் இதுல வந்து என்ன காம்பினேஷனை கொண்டு வர போறாரு, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. ஸோ இங்க வந்து அவங்களுக்கு அந்த ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் காம்பினேஷன் செட் ஆகணும், பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும், அவங்க இன்ஜுரி ஆகாம இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் அடுக்கடுக்கா போயிட்டே தான் இருக்கு இவங்களோட த்ரெட்ஸை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் கண்டிப்பா சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் ஹரியானா ஸ்டீலர்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் இதையெல்லாம் சரியா சூப்பரா சமாளிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. மன்பிரீத் சிங் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஸ்குவாடை எப்படி கொண்டு போகணும், எப்படி யாரை எங்க உட்கார வைக்கணுங்கிற வரைக்கும் எல்லாமே கரெக்டா தெரிஞ்ச ஒருத்தர். அதனாலதான் இது வரைக்கும் 3 ஃபைனல் வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த 3 சக்சஸ் அடையலாம். பட் இருந்தாலும் 3 ஃபைனல் போறதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ மன்பிரீத் சிங் இந்த ஸ்குவாடையும் தேர்த்தி கொண்டு வந்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இவ்வளவு நேரம் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இப்போதைக்கு முடிக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.